நிம்மதியை கெடுக்கும் கோபமும் நோய்தான். கோபத்தை குறைக்க சில எளிய பயனுள்ள தகவல்கள். நம்மில் பெரும்பாலானோருக்கு பிரச்சனையே கோபம்தான். கோபத்தின் மன உளைச்சல், தலைவலி, கவலை போன்ற பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிறோம். கோபத்தில் பலரும் வாழ்க்கையை இழந்து விடுகின்றனர். நம்மளை அறியாமல் வரும் கோபத்தை குறைக்க எளிய பயனுள்ள சில வழிமுறைகளை பார்க்கலாம் வாங்க. இது ஹெல்த் டிப்ஸ் வித் செய்தி புனல். முதலில் நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கோபம் உணர்வு மட்டுமல்ல, அது நோயும் கூட. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் கோபத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் அந்த கோபம் நியாயமுள்ள கோபமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத இடத்திலும் தேவையில்லாத விஷயத்திலும் கோபம் வருவதை குறைப்பது நமக்கும் நம்மை சுற்றியுள்ள அனைவருக்கும் நல்லது. கோபத்தை குறைக்க முதலில் செய்ய வேண்டியவை, உங்களுக்கு எப்போதெல்லாம் கோபம் வருகிறதோ அப்போதெல்லாம் ஆழமாக மூச்சு இழுத்து விடுவது. மெதுவாக விடுங்கள். அது உங்கள் உடல் மற்றும் மனதை சமநிலைக்கு கொண்டு வர உதவும். கோபத்தின் உண்மையான காரணத்தை புரிஞ்சுக்குங்க. கோபம் ஏன் வருகிறது என்பதை சிந்திக்க வேண்டும். பலமுறை கோபம் நேரடியான பிரச்சனையை மறைக்கவும் கூடும்.